கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியும் விடுதலையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய 12வது மாதத்தில் முதல் இந்த வாரத்தில் வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்தி கர்த்தரை துதித்து நம்ம பாடப்போகிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களில் உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவரை உயர்த்தி நம்ம பாடப்போகிறோம். மனுகுலத்தை மீட்க வந்த தெய்வம் இயேசு, அவரை உயர்த்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? இந்த காலை நேரத்தில் பண்டிகை நாட்கள்ல கர்த்தரை துதிக்க போகிறோம். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சந்நிதியில் நாம் கடந்து வர போகிறோம். துதி பலிகளை செலுத்தி. ஆமென், ஆமென். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமாயின் தேவன, பரலோகம் செத்திடும் பரலோக ராஜன. மனதார வாழ வைப்பார் மகிமாயின் தேவன, பரலோகம் செத்திடும் பரலோக ராஜனவ. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் அவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் ஓடும், நோய்களும் நடுங்கும், வல்லமையுள்ள நாமம். ஆமென். வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் அவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமாம், பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா, கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே இந்த பண்டிகை நாட்களில் நம்ம எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடணும். ஒரு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், பரிசுத்தரின் பாதத்தை நம்மளை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி நம்ம பாடினோம். பாடல் பாடும் பொழுது வியாதிகளும் பலவீனங்களும் பேய்களும் நடுங்கும், வல்லமையுள்ள நாமம் அந்த இயேசு நாமம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரு பெரிய நோக்கம் இன்னைக்கு என்னவென்று சொன்னால், ஒரு வேத பகுதி நம்ம எடுத்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த மாதத்தில் பிறப்பை கொண்டாடுகிறோம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை வசனமாய் வைத்து நான் உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 1 யோவான் 3:9 வசனத்தினுடைய பின்பகுதி, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் பண்டிகை நாட்கள், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பெரிய ஆடம்பரம், கேக், கேரல் சர்வீஸ், புதிய வஸ்திரங்கள், அநேக நன்கொடைகள், அநேக உதவிகள் இந்த பண்டிகை நாட்களில் செய்வாங்க. அநேக அன்பு, நல்ல இனிப்பு வகைகள், நல்ல உணவு வகைகள். இப்படி கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்று சொன்னாவே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் தான். சீரியல் லைட்டு, இப்படி அநேக வீடெல்லாம் சுத்தப்படுத்தி ஆயத்தமாவாங்க. இப்படி இந்த பண்டிகை நாட்களுக்கென்று எந்த தெய்வத்தினுடைய, எந்த மனிதனுடைய பிறந்த நாளையும்
ஒரு மாதம் கொண்டாடுவதில்லை. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் பண்டிகை மாத்திரம் நம்ம எத்தனை நாள் கொண்டாடுறோம்னா 30 நாளா. டிசம்பர் மாதம் முழுவதுமே 1ஆம் தேதி டிசம்பர் 1லிருந்து அப்படியே பாடல், கீத ஆராதனை, கதாகால ஜபம், இப்படி சபையை அலங்கரிப்பது, ஆலயத்தை அலங்கரிப்பது, ஒயிட் வாஷ் அடிப்பது, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த மாதம் நமக்கு ஆண்டு சொல்றாரு, தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறான். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறான். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கவே, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதே 1 யோவான் 8வது அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்தவன் எவனும் என்ன செய்ய மாட்டானா, பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனால பிறந்திருப்பான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய மாட்டானா. அப்ப யாரு தான் பாவம் செய்வான்? வேதம் சொல்லுகிற 8ஆம் வசனத்தில், அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. தேவகுமாரன் வெளிப்பட்டார் பிசாசின் வல்லமையை அழிக்க, பாவத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு. முந்தின ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமா உலகத்தில் பாவம் வந்தது. ஆனால் பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாக, இயேசு பிறந்த நிமித்தமா அந்த பாவம் அழிக்கப்பட்டது, பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்பட்டது என்பதே உண்மை. அல்லேலூயா. அப்போ இந்த பண்டிகை கொண்டாடுகிற நம்ம பிசாசினால் உண்டானவர்களாக இருக்கிறோமா, தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோமா? அவர் கேள்வி எழுப்பும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் தற்பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நம்ம பிசாசினால நம்ம சிந்தனை ஓடுதா, ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவன் யாருனால உண்டானவனா, பிசாசினால் உண்டானவன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் பாவம் செய்கிறான், ஆனால் ஆண்டவரோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாரா, பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறான். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டனுடைய நோக்கம் பிசாசின் கிரிகளை அழிக்கவே. வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவருடைய பிசாசினுடைய கிரிகளை அழிக்கணும், ஏன் தேவகுமாரன் பிசாசின் கிரியை அழிக்க வெளிப்பட்டாராம் பார்க்கும் பொழுது, உங்க கூட என் கூட இருப்பதற்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போறாரு. காரணம் என்னன்னா, என்கிட்ட பிசாசின் கிரிகள் இருந்துச்சு, ஆண்டருக்கு பிரியமில்லாம வாழ்றேன், நான் பொய் சொல்றேன், ஏமாத்துறேன், திருடுறேன், குடிக்கிறேன், உலகத்துக்கும் சினிமாவுக்கும் டிவிக்கும் இப்படி நான் உலக வாழ்க்கைக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயம் உங்க கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். அப்போ உங்க கூட ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற ரோமர்கள் புஸ்தகம் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்க காலின் கீழ் நசுக்கி போடுவான், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே இருப்பதாக. எப்போ பிசாசின் கிரியைகள் நமக்குள்ள அழிக்கப்படுகிறதோ, எப்போ சாத்தானின் வல்லமைகள் நமக்குள்ள அழிக்கப்படுகிறதோ, அப்போ கிறிஸ்துவனுடைய கிருபை உங்க கூட என் கூட இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தானுடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள அழியாம தேவன் நம்ம கூட இருக்க மாட்டாரு. அப்போ அந்த பிசாசின் கிரியைகள், பாவத்தை கொண்டு வர்ற பிசாசு, நம்மளை விழப்பண்ணுகிற, செபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமா வாழக்கூடாதபடி போராடுகிற இந்த பிசாசின் வல்லமை. இன்னைக்கு பிசாசு நமக்குள்ள வந்த பின்னாடி இன்னைக்கு அநேகர் பாவத்தில் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்ப துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பு. இப்ப நீங்க அநேக துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு சமாதானத்தை எதிர்பார்க்கிறாங்க, சமாதானம் இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் சொல்ல, சமாதானத்தின் தேவன் சாத்தான காலின் கீழே மிதித்து போடுவார். அப்போ நம்ம கூட இருக்கும்படியா நமக்குள்ள போராடுற பிசாசின் கிரியைகளை அழிக்க ஆண்டவர் இந்த பூமிக்கு என்ன செய்தார், ரட்சிக்க கடந்து வந்திருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தோல்வியை சந்திக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்கள் எல்லாம் உலகத்தோட வாழ்ந்துட்டு அநேக ஜெபிக்கிறது இல்லை, எல்லா விஷயத்தையும் செய்வாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை பிரதர். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் தோல்வியை தான் அவங்களை ஆளுகை செய்யும். காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 108வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் வேதம் சொல்லுகிறது, தேவனால் என்ன செய்ய போகிறோம், பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்.
அப்போ ஆண்டவரால் தான் நம்மளால் பராக்கிரமம் செய்ய முடியும். ஆண்டவரால் தான் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். கர்த்தரால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பலவான்களாக மாற முடியும். அவர் என்ன செய்வாரா? சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு விட முடியாத பாவம், விட முடியாத பிரச்சனைகளோடு போராடிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எந்த பிசாசின் கிரிகள் அழிக்காத ஆண்டவர் இயேசு வந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சங்கீதம் 60:12 இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபை தரப்போகிறார். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெற்றியை தருவதற்கு, தோல்வியை சந்தித்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? சாத்தானை மிதித்து போடுறாராம். நம்ம இன்னைக்கு அநேக நேரம் வெற்றி பெற முடியலை, முன்னேற முடியலை, ஜெயத்தை பெற முடியலை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. தோல்வி தோல்வி தோல்வி. தோல்வியை சந்தித்து துவண்டு போன நமக்கு நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் சிலுவையில் தோல்வியை சந்திச்சார், பலவீனத்தை அனுபவித்தார், தரித்திரராக மாறினார். ஆனால் பாருங்க, நமக்கு ஜெயம் வரணும், நம்ம ஐஸ்வர்யவானா மாறும்படியா இயேசு தரித்திரராய் மாறினார். அப்போ இயேசு வந்தவருடைய நோக்கம் நம்ம தேவனால் பிறந்தவர்களாக இருக்கணும், பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பராக்கிரமம் செய்யணுமா. பராக்கிரமம்னா என்ன அர்த்தம்? ஜெயம் பெற்றவர்கள். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்த இயேசு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாட போகிற நம்ம பிசாசை ஜெயிக்க முடியலை. சொல்லுவாங்க, என்னால் சிகரெட்டை விட முடியலை பிரதர், என்னால் இந்த குடியை விட முடியலை, என்னால் இந்த சீட்டு விளையாட்டை விட முடியலை, என்னால் ஊர் சுற்றுற காரியத்தை விட முடியலை, சினிமா பார்க்குற விட முடியலை. என்னைக்கு இந்த உலகத்தை உங்களால் மேற்கொள்ள முடியலையோ அப்போ தேவ ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகவே முடியாது. வேதம் என்ன சொல்லுங்க, இந்த மாதத்தில் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் எப்போ ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு. தேவனால் பிறந்த நீங்கள் பாவம் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் தேவனால் பிறக்கலை, பாவம் செய்கிறான் அப்படின்னாவே அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? நீங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்ட பிறப்பு பண்டிகை கொண்டாட போகிறோம், கொண்டாடுகிற நம்ம அவர் பரிசுத்த, நம்ம பரிசுத்தராக இருந்து அவருடைய பண்டிகை கொண்டாடுறோம். நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தருள்ள பண்டிகை கொண்டாடுற நம்ம, தன்னையே ஜீவபலியை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசுவினுடைய பண்டிகை கொண்டாடுகிற நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுகிறதா? சாத்தானை மேற்கொண்டவர்களாக நம்ம குடிக்கு அடிமையாக இருந்துட்டு, சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்துட்டு நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையில் போய் அடுத்தவங்களுக்கு கேக்கு கொடுக்குறதுனால கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படாது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படாது. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக. வேதம் சொல்ல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த 12ஆம் மாதம் ஆண்டு எதிர்பார்க்கறது என்ன? நீங்கள் கிறிஸ்துவோடு பிறக்கப்பட்டவர்களாய் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். உங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியலைன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிறக்கவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருக்குள்ளே பிறக்கணும், பிசாசை மேற்கொள்ளணும், சத்துனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். உண்மையான கிறிஸ்மஸ் என்பது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யாதவன் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் மாத்திரம்தான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. அது உண்மையான கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய ஒரு பண்டிகையாக இருக்கும். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, உலகத்தில் வந்துதித்த மெய்யான மொழியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் அவரே, பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே, பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஓ துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. உலகத்தினுடைய
ஜனங்களுடைய இருளை நீக்கும்படியாக, பாவத்தில் இருக்கிறவங்களை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். உண்மையாகவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். இந்த 12வது மாதம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கப்பட்டவர்களாய், எங்கள் வாழ்க்கையில மாற்றமுள்ளவர்களாய், பக்தியுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சுயங்களோ மனுஷியங்களோ அப்பா எதுவும் பாரம்பரியங்களோ எங்களை ஆட்கொள்ளவே கூடாது. ஆவியானவரே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராக. பிசாசின் கிரிகள் அழிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்ததை போல நாங்க உலகத்தை ஜெயிக்கிறவங்களா, மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாய், பாவங்களை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசின் வல்லவர்களை ஜெயிக்கிறவர்களாய் வாழ்ந்து உண்மையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாங்கள் அனுசரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவோடு பிறக்கப்பட்ட அனுபவத்துல, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதலுடைய அனுபவத்துக்கு நேராக எங்களை கர்த்தர் நடத்துவீராக. இருக்கிற வார்த்தையை கேட்கிற எல்லாருக்குள்ள ஒரு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.